This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இது மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 6 மந்த் பேபி வந்துட்டு இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த் ஆச்சு உங்கள் பேபிக்கு அப்படின்னா என்ன ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க. காக்கா, மாமா, தாத்தா அந்த மாதிரி கத்தி கத்தி பேசுவாங்க. வேகமாக கத்துவாங்க. இந்த டைமில் எல்லா குழந்தைங்களும் நார்மலாக இந்த டைமில் நல்லா பேசுவாங்க. கத்தி கத்தி பேசுவாங்க. சத்தம் போட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க சத்தம் போடாமல் அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய குழந்தைங்க எல்லாமே கத்தி கத்தி ஆவு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ ஏதாவது நம்ம ஒரு பொருள் சத்தமாக கீழே போட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டை வந்துட்டு அவங்க கேட்ச் பண்ணி அதை திரும்பி பார்ப்பாங்க. எங்கே சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்க கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. 6 மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சப்போர்ட் இல்லாமே எல்லா குழந்தைங்களும் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. 6 மந்தில் எல்லா பேபியும் வந்துட்டு உட்கார்ந்திட மாட்டாங்க. சில குழந்தைங்க இப்போ தான் குப்புற படுப்பாங்க. அதை பேரண்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேணாம். 6 மந்த் ஆனோடனே எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. இந்த டைமில் வந்துட்டு நல்லா தூங்குவாங்க. ஏற்கனவே தூங்குறத விட இந்த டைம் 6 மந்த் ஆச்சுனாவே கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க அதை விட நைட்டு. அதுக்கப்புறம் இப்போ அந்த பேபியை வந்துட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்துட்டு பார்த்தா சிரிப்பாங்க, பேசுவாங்க, அவங்கக்கிட்ட நல்லா விளையாடுவாங்க. இந்த டைமில் பேபி வந்துட்டு அடிக்கடி பார்க்குறவங்க கிட்ட தான் போவாங்க. மற்றவங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு போக மாட்டாங்க, அழுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கையில் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கையும் அந்த பொருளை 2 கையால் தூக்குவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப நார்மல் தான். ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா 2 கையால் தூக்குவாங்க. அதை வாயில் வச்சு பார்ப்பாங்க. எந்த பொருள் கீழே கிடந்தாலும் அதை எடுத்து இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தை வாயில் வைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் ஜாக்கிரதை. நார்மலாக தாய்ப்பால் மட்டும் இல்லாமல் ஃபார்முலா மில்க் அல்லது மாட்டுப்பால் வந்துட்டு இந்த டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தா நல்ல சத்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கொடுங்க ஃபுட்டு. இதனால் எந்த தவறும் இல்லை. ராகி களி, கம்பங்கூழ் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் 1 இயர் வரைக்கும் உப்பு போடாமல் சர்க்கரை போடாமல் கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு எந்த ஒரு ருசியும் தெரியாது. அதனால் இது கொடுக்கறதுனால சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காமனா போகாது. நீங்கள் வந்துட்டு உப்பு சர்க்கரை இல்லாமே நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுதான் நல்லது. சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மசிச்சு நல்லா காய் சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க.